ஆலயத்தில் இருக்கிற தீர்த்தக்கேணி வந்து சன்னதி ஆலயத்தில் எல்லாருக்கும் தெரியும். இந்த பச்சை நிற சன்னதி ஆலயத்தில் நேர்த்திக்காக சிலர் பால் குடம் எடுத்து சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து நல்ல நாளாம். அதாவது இந்த குடிவிரல்கள் செய்கிறதுக்கு, கல்யாணங்கள் செய்கிறதுக்கு, கடையில் புது கடையில் துறக்கிறதுக்கு வந்து நல்ல நாளாம். அந்த நாளாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நல்ல ஒரு முருகப்பெருமான் ஆலயத்தில் இன்றைக்கு வந்து கல்யாணங்கள் நடக்கிறது, இந்த குடிவிரலுக்கு வந்து படங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதெல்லாம் பார்க்கக்கூடிய இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு காலையில் பதிவேற்றேன். யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு கல்யாணம் நடக்க அனைவரும் வந்து நல்லா நீடூழி வாழ்க வேணும்னு பார்த்துக்கொண்டு காலையில் பதிவு பார்த்தீங்கன்னா அதிகமான மக்களும் வாகனங்களும் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு முன்னே நிற்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சன்னதியின் முன்புறத்தில் நிறைய மணமக்களும் அவர்கள் உறவினர்களையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை இன்றைக்கு திருமண நாள்ன்றபடியாக வளமையாகவே சன்னதி வந்து திருமணத்துக்கு வந்து பெயர் போன இடம். நிறைய அதிகமான திருமணங்கள் இங்கே நடக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் அதிக அளவிலான ஆட்கள் வந்து நிற்கிறோம். அதே நேரம் புகைப்பட கலைஞர்களையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சன்னதி ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் திருவிழா காலங்களில் கோயிலுண்ட சுற்றுப்புறத்தில் வந்து வாகனங்கள் நிறுத்துறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கும். ஆனால் மற்றும்படி வந்து நீங்கள் சாதாரணமாக வாகனங்கள் நிறுத்தி கொள்ளலாம். சன்னதி ஆலயத்துக்குள்ளே போய் நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி நிலைப்பாடுகள் இன்றைக்கு. வளமையாகவே சன்னதி ஆலயம் வந்து வெள்ளிக்கிழமைகளையும் செவ்வாய்க்கிழமைகளையும் ஆக்கள் இருக்கும். அதே நேரம் இலங்கையில் 6 கால பூஜை நடக்கிற இடங்களில் சன்னதி ஆலயமும் மிக முக்கியமான இடத்துல இருக்குது. போகிற வழியிலேயே இதுக்கு வந்திருக்க முதல்ல நாங்கள் திருநீர் வச்சு கொண்டு போவோம். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி சன்னதி ஆலயம் வந்துருக்கு. களை கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் வளமையாகவே கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண நாள்ன்றபடியாக பெரும்பாலும் உறவினர்களும் அந்த திருமண தம்பதிகளையும் அதிகமாகங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ ஆலயத்தை சுற்றி கொண்டு வருவோம். திருமணங்களை நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சன்னதியில் திருமணம் செய்கிறதுக்கு சிலருக்கு 2 காரணங்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். சிலர் வந்து நேர்த்திக்காக செய்கிறவ, சிலர் வந்து முருகன் கோயிலில் செய்யணும் என்ற விருப்பத்துக்காகவும் செஞ்சு போட்டு மற்ற விடயங்களை வந்து வீடுகளில் வச்சிருக்கணும். நல்லூர் ஆலயத்தின் தலவிருட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொட்டில்கள் கட்டப்பட்டிருக்குது. இதனால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் சன்னதி ஆலயத்தின் எங்களோட முந்தின காணொலிகளை பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியில் சொல்லியிருப்போம், பெரும்பாலும் இந்த தொட்டில்கள் கட்டுறது வந்து திருமணமானவர்கள் தங்களுக்கு குழந்தை கிடைக்கணுமன்றதுக்காக வந்து இந்த தொட்டில் கட்டுற பழக்கத்தை வச்சிருக்கணும். இங்கே வந்து முன்னுக்கு ஒரு அண்ணா அருகரிசி எடுத்து கொண்டு போகிறார். சன்னதி ஆலயத்தில் ஒரு பக்கம் வந்து சில திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது தாலி கட்டுற சடங்கு நடக்கும். அதனால் இந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறத பார்க்குற மாதிரி இருக்குது. சன்னதி ஆலயத்தின் உட்புறத்தில் இப்படி ஒரு சின்ன மணமடை அலங்காரம் ஒன்று இருக்குது. இந்த மணமடை அலங்காரத்தில் என்ன செய்யணும் என்றால் மணமக்களை இதில் இருத்தி வச்சு இந்த அரிசி அதுகள் போட்டு ஆசீர்வதிக்கிற சடங்குக்காக இந்த மணமடையை பயன்படுத்தினோம். சிலர் வந்து சன்னதி ஆலயத்திலேயே வந்து வெளிப்புறத்தில் இருக்கிற மன வரைகள் அங்கே கொஞ்சம் இருக்குது. அது மண்டபங்கள் உள்ள மணவரைகளையும் பயன்படுத்தினோம். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மணமகன் மணமக்களை தவிர மணமகனுக்கு தோழனும் மணமகளுக்கு ஒரு தோழியும் இருப்பினும் அதையும் எங்களால் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பாபா ஒரு ஆள் பூக்கண்டை விளையாடி கொண்டிருக்கிறார். பூச வழிபாடுகளை முடிச்சு போட்டு மணமக்கள் வாரதங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது.
போயினோம். சன்னதி ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாலி கட்டணுமெண்டா பெரிய ஒரு வரிசையில் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அது இங்கே வந்து வளமை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, அடுத்த வந்து கொண்டிருப்பினோம். முகூர்த்த நேரத்துக்குள்ள தாலி கட்ட வேண்டியது அவசியம். ஆனால் சில சொல்கிறவ என்னன்னா சன்னதிக்கு வந்தாலே நல்ல நேரம் தான் உண்டு. வள்ளியம்மன் பிரகாரத்துக்கு முன்னுக்கு தான் வந்து என்ன செய்யணும் என்றால் தாலி கட்டுற செயற்பாடு நடக்குது. இங்கே பூஜை வழிபாடுகள் முடிஞ்ச உடனே மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டுறார். காலில் மட்டி போகிற சடங்கு நடக்குது.
திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சடங்குகள் இருக்குது. அது நடந்து கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கவே இருக்குது. இலங்கையில் பல ஆலயங்கள் இருந்தாலும் அது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஏன் திருமண நாளன்று அதிகமான திருமணங்கள் நல்லூர் ஆலயத்தில் நடக்குது என்று நாங்கள் பார்த்தோம்னா, சிலர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ மணமக்களண்ட பெற்றோர் வந்து சிலவரை நேர்த்தி வச்சிருக்கிறோமாம். எப்படி என்றால் தங்களோட வேண்டுதல் நிறைவேறினால் எந்த பிள்ளைகளோட திருமணத்தை இங்கே செய்கிற நேர்த்தி வச்சிருக்கிறோமாம். அப்போ அதுக்காக சிலர் வந்து இங்கே திருமணத்தை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. திருமண தம்பதிகள் வந்து இப்போ தாலி கட்டி முடிஞ்சு இப்போ தம்பதிகள் ஆகிட்டோமாவே அவை இப்போ தங்களோட வீட்டை நோக்கி பயணம் செய்வினோம். சிலர் வந்து மண்டபங்களில் போய் மதிய உணவு வழங்குறதா இருக்கலாம், சில அவையோடு சேர்ந்து புகைப்படங்கள் எடுக்கிற நிகழ்வுகளாக இருக்கலாம். அதுகள் வந்து இனி தொடர்ச்சியாக நடக்கும். அவை இன்று முதல் தம்பதிகள் இவைக்கு வந்து நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சன்னதி முருகன் ஆலயத்தில் இருக்கிற தீர்த்தக்கேணி வந்து தூர்வாரப்பட்டு விளைக்கப்பட்டு கொண்டிருக்கு. எங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து திருவிழாக்கள் நெருங்குற சமயம் காரணமாக செய்கிறதா இருக்கலாம், இல்லைண்டா தண்ணி குறைஞ்சிருக்கிற நேரத்தால் செய்யணுமோ சரியான தெரியலை. தூய்மைப்படுத்தி முடிஞ்சது. தண்ணி வந்து வெளியேறி கொண்டிருக்கு. இதில் ஒரு பம்ப் போட்டு தண்ணி வந்து வெளியேறி கொண்டிருக்கிறவங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. திருமண தம்பதிகள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால சன்னதி ஆலயத்தில் நேர்த்திக்காக சிலர் பால் குடம் எடுத்து கொண்டு போகிறது ஆதனைகள் இருக்குது. சன்னதி ஆலயத்தில் எல்லாருக்கும் தெரியும், இந்த பச்சை நிற கட்டடம் வந்து வள்ளியம்மன் தேவஸ்தானம்னு சொல்கிறாங்க. இந்த வள்ளியம்மன் தேவஸ்தானத்தில் தான் அனைத்து விதமான தாலி கட்டு சடங்குகள் நடக்கும். அப்போ இதில் தான் வந்து மணமக்கள் எல்லாம் ஒரு வரிசையில் அனுப்பினோம். உள்ளே வந்து பூசை வழிபாடுகள் முடிந்தவுடனே தாலி கட்டுற சடங்குகள், அதனை தொடர்ந்து நடக்கிற மாலை மாற்றுதல், மெட்டி போடுதல், அப்படியான சடங்குகள்லாம் இதுதான் நடக்கிறது. இப்போ நாங்கள் அதையும் இந்த காணொலியில் உங்களை காட்டுறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். முருகன் ஆலயத்தில் பூசை வழிபாடுகள் வந்து வளமை போலவே நடந்து கொண்டிருக்குது. தெரியும் உங்களுக்கு, இலங்கையில் உள்ள ஆலயங்களில் வந்து சன்னதி முருகன் ஆலயத்தில் சாதாரணமாகவே வளமையான முறையில் பூசை இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஆறுகால பூசை நடக்கிற இடங்களில் எங்களோட செல்வ சன்னதி முருகப்பெருமான் ஆலயம் வந்து இங்கே வந்து ஆறுகால பூஜைகள் நடக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பூஜை வழிபாடுகள் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறத எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த முருகப்பெருமான் சந்நிதியில் தான் நிறைய பேருண்ட வாழ்க்கை வந்து தொடங்குது. அதாவது திருமணம் என்று சொல்லி புதிய பந்தத்திரண்டை வினைகள் நிறைய பேர். சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. இங்கே வந்து அடியார்கள் வந்து காவடி எடுக்கிறதும், அதே நேரம் சிலர் வந்து அடி அடிக்கிறதா இருக்கலாம், பால் குடம் எடுக்கிறதா இருக்கலாம். இப்படியான சடங்குகள் வந்து தினமும் நடக்கும். அது வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நாளில் தான் வரணும் என்று இப்போ சிலர் வந்து பெரும்பாலும் நல்ல நாட்களை அண்டி வருவினும் தங்களோட சடங்குகளை நிறைவேற்று, அதாவது தாங்கள் வச்ச நேர்த்தி நிறைவேறினவனா நிறைவேற்றுறதுக்காக இங்கே நிறைய பேர் வருவினும். அதே மாதிரி தான் இந்த திருமணமும் இங்கே வந்து சிலர் தங்களோட பெற்றோர்கள் வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு இங்கே திருமணம் செய்வோம்னு சொல்லி நேர்த்தி வைக்கணும். அதே மாதிரி சிலர் வந்து தன்னோட காதலோ இல்லை தனது வாழ்க்கை ஒன்று துணை அமைஞ்சதுன்னா சன்னதி முருகன் ஆலயத்தில் வந்து திருமணத்தை செய்யுதுன்னு சொல்லி நேர்த்தி வைக்கணும். அப்போ அப்படியாக வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. சன்னதி ஆலயத்துக்கு வர பக்தடியார்கள் வந்து சிலர் வாகனங்களை முன்னோக்கு வரைக்கும் கொண்டு இருந்ததுக்காக இதில் ஒரு இரும்பு கம்பிகளாலான ஒரு தற்காலிக தடுப்பு சுவரம் அமைச்சிருக்கு. இது வந்து நான் நினைக்கிறேன் திருவிழா காலங்கள் அகற்றக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நம்புகிறேன். இது வந்து என்னென்னால் நிறைய பேர் நேரடியாக கொண்டே வாகனங்களை
அதில் விட்டு பூஜைகள் செய்கிறபடியாக இடைஞ்சல்களாகவும் மற்றவர்கள் இடைஞ்சலாக இருக்கிறபடியாக அப்படி செய்யணும். இன்றைக்கண்டு மட்டுமில்லை, எல்லா திருமண நாட்களையும் பார்த்திங்கன்னா சன்னதி ஆலயம் வந்து சுற்றுப்புறங்கள் வந்து அதிகமான வாகனங்களால் சூழ்ந்திருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, நான் நினைக்கிறேன் பழைய காலங்களில் வண்டியில் கட்டி வருவினம் போல். இப்போ அந்தபடியாக இந்த பேருந்துகளாக இருக்கலாம், இல்லை மகளுந்துகளாக இருக்கலாம், முச்சக்கர வண்டிகளாக இருக்கலாம், இருளொலிகளில் வந்து போயினோம். முந்தி வந்து நான் நினைக்கிறேன் மாட்டு வண்டிகளில் பயணம் செஞ்சு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்.